ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி விண்ணப்பித்தவங்க மறுபடியும் விண்ணப்பிக்கணுமா? புதிய ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பரிசீலனையில் இருக்க விண்ணப்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஹால் டிக்கெட் வழங்குவாங்களா? இல்லை நீங்கள் மறுபடியும் விண்ணப்பிக்கணுமா? அந்த ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ டேஸில் வழங்கப்பட இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணப்பட்ட பிடிஎஃப் இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம பார்த்ததில் 9 டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். அந்த 9 டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க ஹால் டிக்கெட், அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு எவ்வளோ டேஸில் நடக்கும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 9 டிஸ்ட்ரிக் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 22/9 செப்டம்பரே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6 வரைக்கும் தான் அங்கே டைம் இருக்குது. ஸோ இன்னும் 1 வீக் ஆஃப் டைம் தான் இருக்குது. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்து சேலம் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா 26 அனௌன்ஸ் பண்ணி அக்டோபர் 10 வரைக்கும் டைம் இருக்குது. நாகப்பட்டினத்தில் 23 ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 23 ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. விருதுநகரில் 26 ஸ்டார்ட் பண்ணி 11th அக்டோபர் வரைக்கும் டைம் இருக்குது. அடுத்து திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. 29 ஸ்டார்ட் பண்ணி 13 அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. அதே மாதிரி சிவகங்கை டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பரே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 வரைக்கும் டைம் இருக்குது. அடுத்து திருப்பூர் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பார்த்தோம். ஒரு 2 தாலுக்கா தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே செப்டம்பர் 25லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் டைம் இருக்குது. ஒரு சிலதுக்கு பார்த்திங்கன்னா 24 செப்டம்பர் 24 ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 8 வரைக்கும் பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. அதே மாதிரி திருவள்ளூரில் 23 அனௌன்ஸ் பண்ணாங்க. 23ல் அனௌன்ஸ் பண்ணி அக்டோபர் 8 வரைக்கும் பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. அண்ட் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா 29 நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கேயும் அக்டோபர் 13 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண எல்லா டிஸ்ட்ரிக்குமே ஃபாலோ பண்ணுறது என்னென்னா 15 டேஸ் ஆஃப் டைம். ஸோ அந்த 15 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 டேஸில் பார்த்திங்கன்னா உங்களோட விண்ணப்பங்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கணும். அப்படி நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பலை அப்படின்னா அவங்க உங்களோட விண்ணப்பத்தை நிராகரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் அந்த இட்செல்ஃப் போட்டிருக்காங்க. கீழே ஒரு குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பலை அப்படின்னா, இல்லை நீங்கள் அனுப்புகிற டீட்டெயில்ஸ் ஏதாவது அவங்களுக்கு ஃபேக்காக ஃபீல் ஆச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களை பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வெளியிடப்பட்ட இந்த பிடிஎஃப்கள்லேயே ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈரோட்டில் ஜஸ்ட் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் அவங்க இவ்வளவுலக அறிவிக்கை எண்ணு போட்டு இதுக்கு முன்னாடி அவங்க எந்த டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி அவங்க தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவியின் பேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வெள்ளூர் திருச்சியில் வந்ததில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளூரில் நீங்கள் ஜஸ்ட் வியூ பண்ணிங்கன்னா அதில் அந்த விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த நிபந்தனைகள் அது கொடுத்துருக்காங்க. இதர தகுதிகள், வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த அந்த புதுசாக அப்டேட் பண்ண அந்த ஏஜ் லிமிட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லதுக்கு ரீசன் என்னவாக இருக்கணும்னா, ஒரு சில தாலுக்காங்களில் இன்னும் அந்த ஹால் டிக்கெட்டே கொடுக்கல. ஒரு சில மாவட்டங்களில் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் போச்சு. கோயம்புத்தூரில் நம்ம கூட சைக்கிள் டெஸ்ட் வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு சில மாவட்டங்களில் இதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ், இது செகண்ட் ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஹால் டிக்கெட் கொடுக்காத மாவட்டங்கள், கொடுக்காத வட்டாட்சியர் அலுவலகங்கள், அந்த இது வட்ட அளவில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வட்ட அளவில் நிறையா பேர் அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஹால் டிக்கெட்டே பார்த்திங்கன்னா கொடுக்காம இருந்தாங்க. அந்த எழுத்து தேர்வு அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான மாவட்டங்களில் இப்போ நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பித்தவங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க தேவையில்லை. ஆனால் இன்னொரு டவுட்டும் வரும். நான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் நான் விண்ணப்பித்து அந்த எழுத்து தேர்வை நான் ஒழுங்காக சரியாக அட்டன் பண்ணல, எனக்கு ஹால் டிக்கெட் வரல, இல்லை நான் விண்ணப்பிக்கும்போது தப்பாக விண்ணப்பிச்சிட்டேன், எனக்கு ஹால் டிக்கெட்டே வரல, ஆனால் எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு முடிஞ்சிடுச்சு, அப்போ நான் மறுபடியும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, அப்போ போன டைம் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு அந்த பரிசீலனையில் எடுத்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அவங்களோட கையில் தான் பார்த்திங்கன்னா அது இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் தவறானதை அனுப்பிட்டேன், எனக்கு ஹால் டிக்கெட் வராமல் போயிடுச்சு, மேபி இந்த டைம் நான் கரெக்ட் பண்ணி நான் அனுப்புகிறேன் அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க இந்த டைம் அதை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மினிமம் 10 to 15 டேஸ் பார்த்திங்கன்னா ஆகும் அந்த ஹால் டிக்கெட்டுக்கு.
அந்த ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த டேட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேர் தான் இது பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு 2 to 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுருவாங்க. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபேஸ்லேயும் வந்து அந்த ரிட்டன் எக்ஸாம் வைக்காமல் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக அந்த ரிட்டன் எக்ஸாம் ரீடிங் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 1 வீக் அளவுக்கு அவங்க வந்து எடுத்துக்குவாங்க டைமு. அந்த எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அந்த அந்த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அது முடிஞ்சதுக்கப்புறமா அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் இப்போ இந்த மாதிரி வந்து மறுபடியும் விட்டுருக்காங்க. இதில் மேபி இன்னொரு 100 வேக்கன்சி கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விட்டுருக்கலாங்கிறதெல்லாம் தாண்டி, தயவு செஞ்சு யாரும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எல்லா எக்ஸாம்லேயும் சொல்லிகிட்ருக்காங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியே ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க, டிஸ்க்ளைமர் மாதிரி. நீங்கள் யாராவது ஏஜெண்ட்டை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்தால் அதுக்கு வந்து எங்களோட நிர்வாகம் வந்து அதுக்கு பொறுப்பாகாது. நாங்கள் வந்து யாருக்கு இது வந்து ஒரு நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. இதில் யாருக்கும் பணம் கொடுத்து வேலை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இந்த வேலைக்கு வந்து நீ 10 லட்சம் கொடுத்தா வாங்கிக்கலாம், 8 லட்சம் கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஏதாவது ஒரு ஏஜென்ட் கிடச்சாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்காம நீங்கள் கொடுத்த பணம் நிறையா பாஸ்ட்டில் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஏமாந்தவங்க நிறையா நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம யூடியூப்பில் கூகுளில் கூட பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்களா, அவங்க எந்த மாதிரி பிடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.